நமஸ்தே. இந்த வீடியோவில் சிட்டுக்குருவியோட பார்ட் 2 பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. சிட்டுக்குருவியின் உருவ அமைப்பை பாரதியார் எவ்வாறு வர்ணிக்கிறார்? மகாகவி பாரதியாரின் பாடல் இனியவை, அதை போன்றதே அவரது உரைநடையும் இனியது. இங்கு பாரதி சிட்டுக்குருவியை வர்ணித்து எழுதியுள்ளதை பார்ப்போம். சிட்டுக்குருவியின் மூக்கு சிறியது, அது தானியத்தை போன்று இருக்கிறது. சிட்டுக்குருவியின் கண்கள் சிறியனவாகும், அதன் தலையும் சின்னதுதான். சிட்டுக்குருவின் கழுத்து வெள்ளையாக இருக்கிறது. சிட்டுக்குருவின் வயிறும் வெள்ளைதான், அது அழகிய வெள்ளை நிறம். அதனால் சிட்டுக்குருவின் வயிறு மங்களமான வெண்பட்டை போர்த்தியது போல் காட்சி தருகிறது. சிட்டுக்குருவின் முதுகும் பேரழகுதான். கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும் கலந்த சாம்பல் நிறத்தினாலே பட்டு துணியை போர்த்தியது போல அதன் முதுகு இருக்கிறது. சிட்டுக்குருவின் சிறகுகளும் சிறியவை. சிட்டுக்குருவின் கால்களும் சிறியவை. இவ்வாறு சிட்டுக்குருவின் மொத்த உடலும் சிறியது. ஒரு பச்சை குழந்தை கூட தன் கையிலே அதை பிடித்துவிட முடியும், அந்த அளவுக்கு அது சிறியது. இவ்வாறு பாரதியார் சிட்டுக்குருவின் உருவ அமைப்பை வர்ணிக்கிறார். ஆனால் இன்று சிட்டுக்குருவிகள் அழிந்துவிட்டன. உயரமான கட்டிடங்கள், தாழ்வாரம் மற்ற வீடுகள், வேகமாக ஓடும் வாகனங்கள், மக்களின் வேறுபட்ட வாழ்க்கை முறை இவை சிட்டுக்குருவிகளை விரட்டிவிட்டன. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பராசக்தியை நோக்கி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறும் மந்திரங்கள் யாவை? மகாகவி பாரதி பராசக்தியின் பக்தர். இந்திய நாட்டின் விடுதலைக்கும் முன்னேற்றத்திற்கும் பராசக்தியிடம் வேண்டியவர். சிட்டுக்குருவியை வர்ணிக்கும் போது பராசக்தியை மறக்காதவர். பராசக்தியிடம் அவர் தன் விருப்பங்களை சொல்கிறார். அவற்றை மந்திரங்கள் என்று குறிப்பிடுகிறார். அவற்றை இங்கு பார்ப்போம். நான் விடுதலை பெறுவேன். இந்த அடிமைத்தனம் நிலையானது அல்ல. நான் போராடி விடுதலை பெறுவேன். என் சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளது. கண்ணுக்கு தெரியாத கட்டுகள் என் செயலை தடைப்படுத்தி வைத்திருக்கின்றன. ஒரு நாள் அந்த கட்டுகள் அறுந்து போகும். அப்பொழுது நான் விரும்பும் செயல்களை செய்வேன். மற்றவர்கள் விருப்பப்படி நடக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்காது. என் விருப்பத்தினால் யாருக்கும் தீங்கு விளையாது. நான் என் விருப்பப்படி நடப்பேன், அதில் மகிழ்வேன். ஆனால் என் விருப்பம் பிறருக்கு இடையூறாக இருக்காது. நான் நன்மைகளையே விரும்புகிறேன். நானும் நலமாக இருப்பேன். பிற நலமும் ஏற்ற செயல்களை செய்வேன். நான் இவற்றை செய்ய எனது சக்தி வளர்ந்து கொண்டே வர வேண்டும். தலையிலே இடி விழுந்தாலும் சேதப்படாத வைரம் போன்ற உறுதியான உயிர் வேண்டும். அந்த உயிர் உடலுக்குள் எளிமை, உறுதி, நேர்மை இவற்றை தர வேண்டும். எதையும் பார்த்தவுடன் அதன் உண்மைகள் அறிந்து கொள்ளும் அறிவு வேண்டும். அந்த அறிவு அச்சமில்லாத அறிவாக இருக்க வேண்டும். நான் பிற உயிர்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், ஆனால் பிற உயிர்கள் எனக்கு தீங்கு நேராது. பராசக்தி உன்னுடனேய அருள் நான் விடுதலை பெற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மந்திரம் சக்தி வாய்ந்தது, அதுபோலவே தம் விருப்பமும் சக்தி வாய்ந்தது என்பதால் விருப்பங்களுடன் வேண்டுகோளையும் பாரதி மந்திரங்கள் என்று கூறுகிறார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல யார் குற்றம் பார்க்கலாம். தன்யவாத்.